அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை பொங்கல் அன்று எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டில் பாரம்பரிய தொழிலான விவசாயத்தையும் அதற்கு உதவி செய்யும் இயற்கை, பரம்பொருள், சூரியன் ஆகியவற்றிற்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகைதான் பொங்கல் பண்டிகையாகும். இந்த பொங்கல் பண்டிகை என்று இல்லங்களில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் எது, பொங்கல் பண்டிகை என்று வீட்டில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக தமிழர்கள் பண்பாட்டு அடையாளமாகும் அறுவடை திருவிழாவாகவும் போற்றப்படும் உன்னதமான நாள்தான் இந்த பொங்கல் நாளாகும். ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் முழுவதும் மட்டுமின்றி உலகில் அனைத்து தமிழர்களாலும் மிகுந்த உற்சாகத்துடன், சந்தோஷத்துடன், பாரம்பரியத்துடன் கொண்டாடப்படுவது வழக்கம். தை மாதத்தினுடைய முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து வாசலில் வண்ணம் கோலம் போட வேண்டும். வீட்டை அலங்கரித்து வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து சுத்தபத்தமாக குளித்து நீர்நிலைகளில் நீராடி வீடுதோறும் தை திருநாளை வரவேற்பது வழக்கமாகும். தை பிறந்த நாள் வழிபாடு, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அப்படி அனைவரின் வாழ்க்கையிலும் மாற்றாக தரக்கூடிய உன்னதமான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும். புதிய பானையில் புதிய அரிசி இட்டு பால் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து முழக்கமிடுவார்கள். அழகான பானையை தேர்ந்தெடுத்து அந்த பானையில் எந்த ஓட்டையும் இல்லாமல், விரிசல் ஏதும் இல்லாமல் தேர்ந்தெடுத்து கொண்டு குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் வைத்து குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு, பெரியோர்களை மனதில் நினைத்து கொண்டு அற்புதமாக பொங்கலிடுவார்கள். இப்படி பூமி செழிக்க காரணமாகவும் இயற்கை கதிரவனுக்கும் மக்கள் நன்றி செலுத்துவார்கள். கிராமப்புறங்களில் பொங்கல் பண்டிகை பாரம்பரியமாக விளையாட்டு போட்டிகளும் களை கட்டுகின்றன. வாழ்க்கையில் ஆரோக்கியம், முன்னேற்றம், வளம் ஆகியவற்றை தரும் பரம்பொருள் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக பொங்கல் பண்டிகை இருக்கிறது. இந்த தினத்தில் சூரிய பகவானுக்கு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் என 2 விதமான பொங்கல்கள் வைத்து வழிபடுவார்கள். இன்னும் சிலர் பொங்கலுடன் பலவிதமான காய்கறிகளை சேர்த்து சமைத்து படையில் இடுவார்கள். கரும்பு, மஞ்சள், இஞ்சி, வாழை, தானிய வகைகள் ஆகியவற்றை சூரிய பகவானுக்கு படைத்து இனி வரும் ஆண்டுகளில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டுமென, மண் செழிக்க வேண்டுமென, அனைவரும் பசி இல்லாத செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமென அருள் செய்ய வேண்டுமென பரம்பொருள் சூரிய பகவானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். சூரிய பகவானுக்குரிய 108 மந்திரங்கள் போற்றி, அதாவது 108 போற்றி என்ற மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பானதாகும். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையானது 2026 ஜனவரி 14ஆம் தேதியன்று குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருகிறது. குரு பகவானுக்கு உடைந்த துணியணிந்து அவருக்கு விரும்பிய நைவேத்தியங்கள் படைத்து நீங்கள் வழிபட வேண்டும். முன்னதாக ஜனவரி 14ஆம் தேதியன்று மக்கள் போகி பண்டிகை கொண்டாடி மகிழ்ந்துவார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலுமான போகி பண்டிகை தொடர்ந்து மறுநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும். சூரிய பொங்கல் வைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அல்லது சூரிய பொங்கல் வைக்க வேண்டுமென நினைப்பவர்கள் காலை 6 மணிக்கு சூரியன் உதயமாவதற்கு முன்பு பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படித்து வழிபட வேண்டும். குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்பான பிரம்ம முகூர்த்த வேளையில் பொங்கலிட்டு சூரிய உதயம் ஆகும்போது, அதாவது 6 மணிக்கு சூரியனை வரவேற்று அவருக்குரிய பழங்கள் முன்னாடி வைத்து வழிபட்டால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இதுவே சூரிய பொங்கலாகும். காலை 6 மணிக்கு முன்பாக பொங்கல் வைத்து வழிபட்டு விட்டால் பொங்கல் வைக்க நல்ல நேரம் பார்க்க வேண்டுமென்ற அவசியம் கிடையாது. ஆகவே இது பிரம்ம முகூர்த்த வேளையாகும். 6 மணிக்கு முன்னதாக நீங்கள் எந்த ஒரு நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை. 6 மணிக்கு வைக்கலாம். அவ்வளவு சீக்கிரமாக பொங்கல் வைக்க முடியாது என்பவர்கள் பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரத்தில் பொங்கல் கண்டிப்பாக வைக்க வேண்டும். காலை 4 மணி முதல் 6 மணி வரை இந்த பொங்கல் வைக்க ஒரு அற்புதமான பிரம்ம முகூர்த்த வேளையாகும். இந்த வேளையில் நீங்கள் பொங்கல் வைத்தால் உங்களுக்கு செல்வ அதிகப்படியாக இருக்கும். அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையான 4:30 மணி முதல் 6 மணி வரையில் இந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம். அவ்வளவு நேரமாக வைக்க எங்களுக்கு நேரமில்லை என்று நினைப்பவர்கள் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை இந்த பொங்கலை இட்டு மகிழலாம். அவ்வளவு நேரமாக எங்களால் வைக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் காலை 10:35 மணி முதல் பகல் 1 மணி வரை இந்த பொங்கலை வைக்கலாம்.
மதிய வேளைக்கு பிறகு சற்று மந்தமாகத்தான் இருக்கும். இந்த வேளையில் பொங்கல் வைப்பதற்கு ஏற்ற நேரமாக தென்படவில்லை. குறிப்பாக பொங்கல் வைக்க குரு ஓரை, அதாவது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை குரு ஓரை உள்ளது. இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை அல்லது நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் மணி உகந்தது. சூரிய உதயத்திற்கு முன்பு 6 மணிக்குள் வைப்பது சூரிய பொங்கலுக்கு சிறப்பு. மேற்கு திசையை நோக்கி பொங்கினால் சுபகாரியங்கள் நடக்கும். பொதுவாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை குரு ஓரையாகும். இந்த குரு ஓரையில் பொங்கல் வைப்பது மாபெரும் சிறப்பம்சத்தை வழங்குவது சிறப்பாகும். காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது. நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை மகர சங்கராந்திக்கு உகந்த நேரமாகவே இருக்கிறது. சூரியன் உதயிப்பதற்கு முன்பாக காலை 6 மணிக்குள் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைப்பால் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கப் போகிறது. அப்போது நேரம் பார்க்க தேவையில்லை. சூரியன் உதைத்த பிறகு வைப்பதாக இருந்தால் காலை 6 மணியிலிருந்து 8:50 மணிக்குள் வைக்கலாம். இது நல்லதாக இருக்கும். முக்கியமாக பொங்கலை மேற்கு திசை, அதாவது பொங்கல் மேற்கு திசை நோக்கி பொங்கினால் வீட்டில் மங்களகாரியம், திருமணம், கிரகப்பிரவேசம், ஆண் குழந்தை பிறக்க அதிகப்படியான வாய்ப்பு உண்டாகும். குறிப்பாக குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து வீட்டில் உள்ள காசடுப்பில் பொங்கல் வைப்பது வழக்கமாகி வருகிறது. முக்கியமாக விறகு அடுப்பில் பொங்கல் வைத்து வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக மாட்டு பொங்கலன்று அனைவரும் மாடுகளுக்கு உணவளித்து வழிபடலாம். மாட்டு பொங்கலன்று காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் பொங்கல் வைக்க உகந்த நேரமாகும். முதல் மாடுகளை குளிப்பாட்டு அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலையும் கருப்பு மாலையும் கட்டி அலங்கரித்து பின் பொங்கல் வைத்து வழிபடலாம். மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நைவேத்தியம் வழங்க வேண்டும். அதில் சிறிதளவு குடும்ப உறுப்பினரோடு சாப்பிட வேண்டும். அதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகுமாகும். சூரியல் பொங்கலாக இருந்தால் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் வைத்து விட வேண்டும். சூரிய உதயத்தின் போது அந்த பொங்கலை நைவேத்தியம் செய்து வழிபடலாம். அந்த நேரத்தில் வைப்பது கஷ்டம் என்றால் காலை 6 மணியிலிருந்து 8:50 மணிக்குள் பொங்கல் வைத்து படையல் போட்டு விடலாம். இன்னொரு நல்ல நேரம் 10:35 மணி முதல் 12 மணிக்குள்ளாகவும் பொங்கல் வைத்து வழிபடலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.